Taste the Daily. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து 242 பேருடன் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து விபத்து. விபத்துக்குள்ளான ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான AI-171 என்ற 787 ரக போயிங் விமானத்தில் பயணித்த 242 பேரில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான விபத்து நடைபெற்ற இடத்தில் இருந்து 200க்கும் மேற்பட்ட சடலங்கள் மீட்பு பணிகள் தொடர்வதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அச்சம். குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையம் அருகே குடியிருப்பு பகுதியில் பயணிகள் விமானம் கீழே விழுந்து தீப்பிடித்த காட்சி வெளியாகியுள்ளது. பிற்பகல் 1:39 புறப்பட்ட விமானத்தில் இருந்து சிறிது நேரத்தில் மேடே கால் எனப்படும் அபாய நிலை சிக்னலை விமானி கொடுத்ததாக தகவல். அகமதாபாத்தில் விமானம் விபத்துக்குள்ளான செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்று. விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த அனைவரும் விரைவில் பூரண நலம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. அகமதாபாத்தில் விமானம் விபத்துக்குள்ளான சம்பவத்தை அறிந்து அதிர்ச்சியும் பெரும் துயரமும் அடைந்தேன். விமான விபத்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு இதயத்தை நொறுக்குகிறது என எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு. பல இங்கிலாந்து மக்களை ஏற்றிக்கொண்டு லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் அகமதாபாத் நகரில் விபத்துக்குள்ளான காட்சிகள் வேதனை அளிக்கிறது. நிலைமை குறித்து தொடர்ந்து அறிந்து வருவதாகவும் இந்த ஆழ்ந்த துயரமான நேரத்தில் பயணிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் எனது எண்ணங்கள் உள்ளன என்றும் இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. விமான விபத்து தொடர்பான தகவல்களை பெற உதவி எண்கள் அறிவிப்பு. 011246100843 மற்றும் 9650391859 என்ற உதவி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்து. விமானத்தில் பயணித்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி விபத்தில் சிக்கி உயிரிழப்பு. விமான விபத்து நிகழ்ந்த ஹாஸ்டலில் உணவருந்திக் கொண்டிருந்த 5 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உயிரிழப்பு. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல். குஜராத் மாநிலம் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் பயணி ஒருவர் உயிர் பிழைத்துள்ளார். எமர்ஜென்சி கதவை திறந்து உயிர் தப்பியதாக தகவல். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. விபத்தில் காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவுகளை ஏற்பதாகவும் ஏர் இந்தியா நிறுவனத்தை நிர்வகித்து வரும் டாடா குழுமம் அறிவிப்பு. காஞ்சிபுரம் மாநகராட்சியின் சுகாதார சீர்கேட்டை கண்டித்து வரும் 18ஆம் தேதி ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். முன்னாள் அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. கோவையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் திமுக நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் மக்கள் விரோத கொள்கையால் கொந்தளிக்கும் திமுகவினர் அணி அணியாக அதிமுகவில் ஐக்கியம். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்களாக போட்டியின்றி தேர்வான வழக்கறிஞர் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் தேர்தல் அதிகாரியிடம் சான்றிதழ் பெற்றுக் கொண்டனர்.
சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் நினைவிடத்தில் வழக்கறிஞர் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் மலர் தூவி மரியாதை. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியில் தற்கொலைக்கு முயன்ற பெண் ஊராட்சி செயலாளர். வட்டார வளர்ச்சி அலுவலர் வீடியோ காலில் அழைத்து பாலியல் தொல்லை கொடுத்ததால் பெண் ஊராட்சி செயலாளர் விபரீத முடிவு. கன்னியாகுமரி மாவட்டம் மகாதானபுரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களால் பெண்கள் அச்சம். ஜனவரி முதல் அரையாண்டு காலத்தில் சிறுமி மாணவிகளுக்கு எதிராக 607 போக்சோ குற்றங்களும் பெண்களுக்கு எதிராக 271 பாலியல் குற்றங்களும் அரங்கேறியுள்ளது. சிறுமிகள் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் கடும் கண்டனங்களை தெரிவித்த பிறகும் கூட அப்பா ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் தமிழகத்தின் மானம் இந்தியா முழுவதும் சந்தி சிரிப்பதாக மக்கள் வேதனை. ஜூன் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை சிறுமிகள் மாணவிகளுக்கு எதிராக 32 போக்சோ குற்றங்களும் பெண்களுக்கு எதிராக 22 பாலியல் வன்கொடுமைகளும் அரங்கேறியுள்ள அவர் போக்சோ குற்றங்களை அப்பா ஸ்டாலின் துருப்பிடித்த இரும்பு கரத்தால் அடக்காமல் மாவட்டந்தோறும் ரோட் ஷோ செய்து போட்டோ ஷூட் நடத்தி பெண்களை துயரத்தில் ஆழ்த்துவதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஐடி பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை தந்த நிறுவன உரிமையாளர் சிக்கினார். அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. சென்னையில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த தொழிலதிபர் பெண் வன்கொடுமை சட்டத்தில் சிக்கினார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் லட்சணம் இதுதானா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. மதுரை கரிமேடு பகுதியின் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த 4 நாட்களில் ரவுடி அஜய் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் இதுதான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற லட்சணமா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்கா முத்தரையர் நகரில் கட்டிட தொழிலாளி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் கொலை என்பதன் அடுத்த முன்னேற்றமாக மணிக்கு ஒரு கொலை என்ற அளவுக்கு கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே வாழைத்தோட்டத்தில் வடமாநில பெண் மர்மமான முறையில் உயிரிழப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வரும் மர்ம மரணங்களால் பொதுமக்கள் அச்சம். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 10 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டத்தில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கோவை போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா விற்பனை கட்டுக்கடங்காமல் நிகழ்வதால் நாள்தோறும் குற்றங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு கல்லூரியில் மாணவிகளுக்கு சீருடை தைப்பதற்காக ஆண் டெய்லர்கள் அளவு எடுத்ததால் பெற்றோர் அதிர்ச்சி. சமத்துவம் சமூக நீதி பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் பெண் தையர் கலைஞர்கள் இல்லையா என்று கேள்வி. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அருகே உள்ள முதியோர் இல்லத்தில் கெட்டுப்போன உணவருந்திய 3 முதியவர்கள் உயிரிழந்த பரிதாபம். முதியோர் இல்லங்கள் முதல் குழந்தைகள் காப்பகம் வரை ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் முறையாக ஆய்வு மேற்கொள்ளாமல் மெத்தனமாக செயல்படுவதால் உயிரிழப்புகள் தொடருவதாக மக்கள் விமர்சனம்.
ராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரை அருகே காரில் கடத்தி செல்லப்பட்ட 2659 கிலோ ரேஷன் அரிசி சிக்கியது. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சட்டவிரோதம் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் மண்மங்கலத்தில் உரிய அனுமதியின்றி மணல் கடத்திய லாரியை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 18 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று மடக்கி பிடித்து சோதனை சாவடியில் ஒப்படைப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள நிலையில் இயற்கை வளங்கள் கொள்ளை போவதை உயிரை பணயம் வைத்து தடுத்து நிறுத்திய முன்னாள் அமைச்சருக்கு மக்கள் பாராட்டு. மதுரை சிக்கந்தர் சாவடியில் அரசு நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் காரை வழிமறித்து அடுக்கடுக்கான கோரிக்கைகள் வைத்ததால் விடியா திமுக அமைச்சர் மூர்த்தி நடுக்கம். பள்ளிக்கு கூடுதல் இடவசதி உட்பட பல கோரிக்கைகளை அடுக்கியதால் பதில் சொல்ல முடியாமல் திணறிய விடியா திமுக அமைச்சரின் பரிதாபம். சென்னை மாநகராட்சியில் 50 தங்குமிடங்கள் செயல்பட்டு வருவதாக மாநகராட்சி நிர்வாகம் வெற்று விளம்பரம் செய்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பாரிமுனை, கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடற்றோருக்கான தங்குமிடங்கள் பெயரளவுக்கு மட்டுமே இருப்பதாகவும் மக்களால் பயன்படுத்த முடியவில்லை என்றும் புகார். சென்னை வெள்ளிவாக்கம் ரயில் நிலையத்தில் சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் 1098 குழந்தை உதவி மையம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கட்டமைப்பு மேம்படுத்தப்படாத நிலையில் ஊழியர்கள் பற்றாக்குறையாலும் குழந்தை உதவி மைய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் விமர்சனம். கொரோனா தொற்றை எதிர்கொள்ளும் அளவுக்கு தமிழகத்தில் 97% பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாக பொது சுகாதாரத்துறை தகவல். சென்னை, திருவள்ளூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் முதியவர்கள் உட்பட 3643 பேரிடம் மேற்கொண்ட இரத்த பரிசோதனை முடிவில் எதிர்ப்பு சக்தி உறுதியாகியுள்ளது. சென்னை மேயர் பிரியாவின் சொந்த வார்டில் சுகாதார சீர்கேடு தலைவிரி தாழுவதுடன் சாலைகளும் பல்லாங்குழியாக மாறியதால் கர்ப்பிணிகள், முதியவர்கள் விபத்தில் சிக்குவதாக இரத்த கண்ணீர் வடிக்கும் பொதுமக்கள். மேயர் வசிக்கும் பகுதியில் மழைநீர் வடிகால், கால்வாய், தரமான சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாமல் மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளிப்பதாக மக்கள் கொந்தளிப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் புதிதாக திறக்கப்பட்ட 35 அரசு கலை கல்லூரிகளில் ஒரு பேராசிரியர் கூட நியமிக்காத நிலையில் மாநிலம் முழுவதும் அரசு கல்லூரிகளில் 9000 பேராசிரியர் பணியிடங்களும் காலியாக உள்ளதால் மாணவர்களின் உயர்கல்வி கேள்விக்குறியாகி உள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுக்கும் திராவிட மாடல் அரசு நீதிமன்ற உத்தரவுகளால் பாதிக்கப்பட்ட பணி நியமனங்களுக்கு தீர்வு காண முயற்சி எடுக்காதது ஏன் என பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கேள்வி. தமிழகத்தில் அரசு கலை கல்லூரிகளில் 64 பாடங்களுக்கு பேராசிரியர்கள் இல்லாத நிலையில் பகுதி நேர விரிவுரையாளர்களை நியமிப்பதிலும் விடியா ஸ்டாலின் அரசு அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. 2025ஆம் கல்வியாண்டு தொடங்கியும் ஆசிரியர் பற்றாக்குறையால் பாடத்திட்டம் முடிப்பதில் சிக்கல் எழுந்துள்ள நிலையில் உயர்கல்வித்துறையை சீரழித்ததே ஸ்டாலின் மாடலின் சாதனை என கல்லூரி பேராசிரியர்கள் ஆவேசம். தமிழக அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனத்தில் திமுகவினரின் குறுக்கீடுகள் அதிகரித்துள்ளதால் திறமையற்றவர்கள் பணி நியமனம் பெறுவதாக குற்றச்சாட்டு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனுக்கு அலையும் ஆளுங்கட்சியினரின் ஆதிக்கம் பள்ளி மேலாண்மை குழுவில் ஓங்கி இருப்பதால் ஆசிரியர் தேர்வில் முறைகேடு தலை தூக்கி திறமையான ஆசிரியர்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவலகம் முன்பு பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் போராட்டம். ஊதியம், ஓய்வூதியம் வழங்கப்படாததை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் அவலம். விடியா திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் ராமநாதபுரம் மாவட்டம் குருசடை தீவில் முதல்வர் திறந்து வைத்த மறுநாளே மூடப்பட்ட பிளமிங்கோ பறவைகள் சரணாலயம்.
எண்ணெய் கசிவுகளால் மன்னார் வளைகுடா கடல் பகுதியே மாசுபட்டு இருப்பதால் பறவை இனங்களும் கடல்வாழ் உயிரினங்களும் அழிந்து வருவதாக இயற்கை ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பொதுமக்கள் உயிரை பணயம் வைத்து ஆற்று நீரில் இறங்கிச் செல்லும் அவலம். மாவட்ட நிர்வாகம் உரிய பால வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே நெடுஞ்சாலையில் கழிவுநீர் தேங்கி நிற்பதை கண்டித்து அதிமுகவினர் நாற்று நடும் போராட்டம். நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை கைது செய்து காவல்துறை அராஜகம். விழுப்புரம் அருகே மயானத்தில் இயங்கும் நெல் கொள்முதல் நிலையத்தில் பல நாட்களாகியும் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் விவசாயிகள் மயானத்திலேயே காத்து கிடக்கும் அவலம். அடிப்படை வசதிகள் இன்றி பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். சென்னை அருகே மதுரவாயலில் பயண அட்டை வைத்திருந்த மாற்றுத்திறனாளி மாணவரை அரசு பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் இணைந்து வலுக்கட்டாயமாக இறக்கிவிட்ட அவலம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கான ஊதிய உயர்வில் கபட நாடகம் ஆடி வருவதால் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் ஆட்சியாளர்கள் மீதான கோபத்தை பயணிகள் மீது காட்டி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் அருகே அரசு பள்ளி மாணவர்கள் இரு குழுவாக பிரிந்து தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியான நிலையில் விடியா திமுக ஆட்சியின் பள்ளி கல்வித்துறையின் லட்சணம் அம்பலம். அரசு பள்ளிகளில் நன்னறி வகுப்புகள் புறக்கணிக்கப்பட்டதால் மாணவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதாக பெற்றோர்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், அச்சரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த 1 லட்சம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். விடியா ஸ்டாலின் ஆட்சி மீது பயம் இல்லாததால் நெல் மூட்டைகளை கிடங்கிற்கு அனுப்பி வைக்காமல் அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு 92வது ஆண்டாக தண்ணீர் திறப்பு. காவிரி டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 3000 கன அடியில் இருந்து படிப்படியாக 10,000 கன அடியாக உயர்த்தி தண்ணீர் திறக்கப்படும் என அறிவிப்பு. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே அரசு பேருந்தில் மதுபோதையில் முதியவர் அடாவடியில் ஈடுபட்டதால் பயணிகள் அவதி. பேருந்தை நடுவழியில் நிறுத்தி சாலையில் வீசி சென்ற நிலையில் போதை ஆசாமி தரையில் உருண்டு புரண்ட நிலையில் விடியா திமுக ஆட்சியில் மதுபோதையால் இளம் தலைமுறை முதல் முதியோர் வரை சீரழிந்து வருவதாக விமர்சனம். உலக புகழ்பெற்ற கூகுள் நிறுவனத்தில் செலவு குறைப்பு நடவடிக்கையாக பணியாளர்கள் தாமாக முன்வந்து பணி விலகும் வாய்ப்பு அறிமுகம். 2023 முதல் இதுவரை 12,000 பணியாளர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் தேடல், விளம்பரம், ஆராய்ச்சி மற்றும் பொறியியல் பிரிவுகளுக்குச் சேர்ந்த பொறியாளர்களும் பாதிப்பு என தகவல்.